ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் ராகி மாவும் கொஞ்சமாக மக்காச்சோளமும் வச்சு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு 2 மக்காச்சோளத்தை முழுசாக சேர்க்காம 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி 2 கட் பண்ணிட்டு சேர்த்து வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்து வந்துடும். உரிச்சு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு தனித்தனியாக உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இடிகல்ல 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இதை அரைக்கக்கூடாது, நல்லா இடித்து தான் எடுக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட இடிகள் இல்லை அப்படின்னா கிளாஸில் கூட போட்டு இடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் ஒரே ஒரு சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல கொரகொரப்பாக வந்துடும். இந்த ரெசிபிக்கு இந்த மசாலா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப போட்டு அரைச்சிடாமல் நல்ல கொரகொரப்பாக இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடிக்கணமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்து பண்ணலாம். அப்படி இல்லைனா கீ கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ இடித்து வச்சிருக்கிறது இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இஞ்சி மிளகுலாம் சேர்த்துருக்கிறதுனால காரம் ரொம்ப சரியாக இருக்கும். மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பட்டர் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருந்துச்சு அப்படின்னா சரியாயிடும். ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து பண்ணலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக மக்காச்சோளம் சேர்த்துக்கலாம். சோளம் சேர்த்து பண்ணுறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோளத்துக்கு அளவெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நல்லா வேக வச்ச மக்காச்சோளம் அப்படிங்கிறதுனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாலே போதும். இப்போ இதில் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். ராகி மாவு சேர்த்து பண்ணும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாவு சூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ராகி மாவில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடம்புல சுத்தமாக ரத்தமே இல்லை, ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹெச்பி லெவல் அதிகமாகவே ஆக மாட்டேங்குது, ரொம்ப அனிமிக்காக இருக்கிறாங்க, இரும்பு சத்து கம்மியாக இருக்குது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. கலந்து வச்சிருக்கிற ராகி மாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கூட கைவிடாமல் கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா கட்டியாக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டி கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்ல கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடிப்பிடிக்காமல் இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ராகி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா வேக விடுங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ ஒரு பவுலில் ஒரே ஒரு எக்கை உடச்சி ஊற்றிருக்கிறேன். எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் 2-3 எக்கு கூட சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்து பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், டெக்ஸ்சரும் பார்க்க நல்லாயிருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. ராகி மாவை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற எக்கை இது கூட சைடில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ராகி மாவு சேர்க்கும் போதும் சரி, எக்கு சேர்க்கும் போதும் சரி, கைவிடாமல் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்டிக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் கரண்டியை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்யும் போது ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக கைவிடாமல் கலந்து விட்டு செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலோ இல்லைனா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டாலோ சீக்கிரமாக கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். ஸோ கண்டினியூஸாக கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக செய்யுங்க. ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கின கொத்தமல்லி இலைகளும் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், உங்களோட சாய்ஸ் தான். சேர்த்தோன்னா டேஸ்ட்டாக இருக்கும், டெக்ஸ்சரும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு கட்டி கட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ்
மிக்ஸ் பண்ணி விடுங்க. ராகி மாவு, மக்காச்சோளம், முட்டையை வச்சு நல்ல டேஸ்டியான ஹெல்தியான ஒரு சூப் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கிறோம். இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அனிமிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஹெல்தியும் கூட. ராகி மாவு வச்சு எப்பயும் ஒரே மாதிரி ரெசிபி பண்ணாமல் இந்த மாதிரி சூப் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ காஃபியை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்தியான ஒரு சூப் ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இது லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் பேக் பண்ணும்போது சைடில் ஒரு பாக்ஸில் கூட இந்த சூப் ரெசிபியை கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். இதில் கார்ன் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. சப்போஸ் உங்ககிட்ட மக்காச்சோளம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி கூட இந்த ரெசிபியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.